Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்டு மார்க்கெட் விலையில் உடனடியாக விற்க சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல உங்கள் தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். திரைப்படத்தினுடைய ஹீரோ அரசியல் ஹீரோவாக ஆவது என்பதுதான் இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கிய செய்தியா நான் பார்க்கிறேன். பேச்சின் மூலமாக மக்களை வசீகரிச்சிட்டார் நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஈர்த்து விட்டார் என்றுதான் சொல்லணும். ஸ்டாலின் அங்கிள், என்ன அங்கிள், வெரி பேட் அங்கிள் அப்படிங்கிறாரு. இங்கே சொல்லும் பொழுது பிரைம் மினிஸ்டரை நஜி அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் நல்லாவா இருக்குன்னு நல்லா தாக்குறாரு. திரைத்துறையிலிருந்து ஹீரோவா வந்தவர் அரசியல்ல ஹீரோ ஆகும் பொழுது அப்படித்தான் சொல்லணும். தளபதி தளபதின்னு இவர்கள் சொல்லும் பொழுது இங்கே நமக்கு தளபதின்னு தெரிஞ்சது இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நமது முதலமைச்சரை தான். ஆமா. ஆனால் அரசியல் அரங்கில் தளபதி தளபதின்னு சொல்லும் பொழுது உங்க விஜய் உயிரின வாரேன்னா அப்படின்னு பாட்டு பாடும் பொழுது அதற்கே உரித்தான ஒரு போய் எட்டுதல் என்பது ஒன்று இருக்கிறது. பாஜக தான் கொள்கை எதிரி, திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிவிட்டு அதில் அவங்க பாசிசம்னு சொன்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு கேலி பண்ணிட்டு போனார் அவர் பாணியில. இப்ப அதை நேரடியாக அவர்கள் பாசிசம் நீங்க பாய்சன்றாரு. கூட்டணி வைத்து தப்பிக்கலாம் என்று கணக்கு போடுவருடைய கனவு பலிக்காது. எடப்பாடிய சொல்றாரு, நாம எடுத்துக்க முடியாது. எப்படி எடப்பாடி சொல்ல முடியும்? தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உள்ள அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தப்பிக்கலாம்னு பாஜக நினைக்காதுன்னு சொல்றதா தமிழ்ல. சோ பாஜக தான் விமர்சனம் பண்றாரு இந்த இடத்துல. பாஜகவை தான் இதுல தீர்மானத்தில் எழுதியிருக்காரு, அவுட் சோர்சிங்கை எல்லா இடத்திலும் நீக்கி விடுதல். எஸ், தூய்மை பணியாளங்கிற வார்த்தையை இவர் சொல்லலைனால தீர்மானத்தில் அவுட் சோர்சிங்கை எதிர்த்து இவ்வளவு வலுவான ஒரு தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ போடவில்லை. திமுகவில் பாஜகவோ ஒரு அதிமுகவோ போடவில்லை. இவர் தான் தீர்மானத்தில் போட்டாருன்னு பார்க்கணும். ஒரு குவாலிட்டேட்டிவ் ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தரமான தீர்மானங்கள் என்பதாக வெளியே வந்திருக்கு. இந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் ஆக்கிரமிப்பதனால் சர்வதேச விமான நிலையத்திற்காக வேற இடத்துல வச்சுக்கிட்டுங்க, அங்கே வைக்காதீங்க. ஏன்னா அது நீர்ப்பாசன பகுதி. ஏரிகளையும் குளங்களையும் இயற்கையாக வருகின்ற மழையை தேங்கி வைக்கக்கூடிய அந்த ஏரிகளும் குளங்களும் அடைக்கப்படுமானால் அந்த வெள்ளம் சென்னைக்குள் வரும் என்பதை சொல்றார் தீர்மானத்தில். யாராவது இதுவரை சொல்லியிருக்காங்களா? மதுரை கிழக்கில் விஜய், மதுரை மேற்கில் விஜய், மதுரை தெற்கில் விஜய், மதுரை மத்தியில் விஜய், பட்டியல் போட்டு 234 தொகுதியிலும் விஜய். இதுதான் உங்களுக்கு சின்னம். ஆதரநேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான TSS மணி அவர்கள் உள்ளார். வணக்கம் மணி சார், நலமா இருக்கீங்களா? எப்போதும். மதுரையில் விஜய் மாநாடு ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டியிருக்காரு. ஆளும் தரப்புல இருந்து ஏகப்பட்ட நெருக்கடின்னு சொல்றாங்க. கூட்டத்தை பார்க்கும் போதே அவ்வளவு மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கிறது. விஜயனுடைய பேச்சை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த மாநாடு விஜய்க்கு வெற்றி மாநாடா? விஜயுடைய இந்த மாநாட்டுடைய டேக்அவேவா நாம எதை எடுத்துக்கணும் சார்? தமிழக வெற்றி கழகம்னு அரசியல் கட்சியை தொடங்கினார் நடிகர் விஜய். அதற்கு பிறகு அவர் விக்கிரவாண்டி மற்றது ஒன்றும் போட்ட பிறகு இந்த மதுரை மாநாடு என்பது ஒரு பெரிய லீப்புன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். பாய்ச்சல். மதுரை மாநாடு விஜய்க்கு பாய்ச்சல் என்பதாகத்தான் பார்க்கணும். வெளியில் இருந்து பார்ப்பதற்கு ஒரு சினிமாக்காரரு, ஒரு பிரபல நடிகர், அவருக்காக கூட்டம் வரத்தான் செய்யும் என்பதாக பார்த்தாலும் அரசியல் கட்சி என்ற பெயரில் தானே அது கூட்டப்பட்டு. ஆமாம். அப்போ ஒரு அரசியல் கட்சி இப்படி பிரம்மாண்டமாக கூட்ட முடியுமா என்ற விஷயம் தமிழ்நாட்டு வரலாற்றில் குறிப்பாக மதுரை பகுதியை பொறுத்தவரை பெரிய ஒரு பதிவு. கூட்டத்துக்கு காசு கொடுக்கலங்கிறாங்க. ஆமாம், அது உண்மை. உங்களுக்கு தானாகவே தன்னாக செலவழித்தா வந்தாங்க. எத்தனை முறை அப்படின்னு நமக்கு தெரியாது எதிர்காலத்தில். ஆனால் இப்பொழுதைக்கு அதுதான். நீங்கள் இந்த காசு கொடுத்து தான் கூட்டம் கூட்டுவது என்பதை நீங்கள் திமுகவை பார்த்துக்கிட்டே அதனால காசு கொடுக்கலாங்கிறது பேசுகிறீங்க. சீமானுக்கு கூட அப்படி காசு கொடுத்து கூட்டம் வர்றது. ஆமாம், சரிங்களா? விசிகாக்கும் அப்படி வர்றதில்லை, கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அப்படி இல்லை. அப்போது விஜய்க்கு இன்றைக்கி புதுசாக அவர் நடிகராக பவனி வந்தாலும் கூட்டம் தானாக வரும். அப்படி இருக்கும்பொழுது அவர் ஒரு அரசியல் கட்சியாக வரும்பொழுது அது நிச்சயமாக வரும்.
என்னன்னா அப்படியே அவர் சொல்கிற பாணியில், விஜய் சொல்கிற பாணியில் ரசிகர்கள் எல்லாம் தோழர்களாக மாறிவிட்டார்களா, அரசியல் மயப்படுத்தப்பட்டு விட்டார்களா என்றால் உடனடியாக ஒரு முழுமை வராதில்ல. அரசியல் படுத்த அவர் முயற்சி எடுக்கிறாரு. என்ன, ரசிகர்களும் வந்து அரசியல் பயப்படுத்தப்படுபவர்களும் இருக்காங்க, படுத்தப்படாமலும் இருக்காங்க, அரசியல் படுத்தப்படுவதை பற்றி கவலைப்படாதவர்களும் இருக்காங்க. ஓகே. இப்போ நேற்றெல்லாம் அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த ரேம்போ வாக்கா, அப்போ அவருக்கு நெருக்கமாக நடமாடுவார், அப்போ நமக்கு நெருக்கமாக நடமாடுவார் அப்படின்னு பார்த்த பிறகு பார்த்தாச்சுப்பா அவரை அப்படின்னு வெளியே போனவங்களே சில ஆயிரங்கள் இருக்கும். அதை எடுத்து பெருசாக பார்த்தீங்களா அப்படின்னு காட்டுறவங்களும் உண்டுன்னு வைங்களேன். ஆமாம், வெளியே போகிறாங்க. அதுக்கு பிறகு உள்ள கூட்டத்தை பார்த்தாலும் அவர் பேசும்பொழுது அந்த இல்லாதவர்கள், வெளியே போனவர்கள் இல்லை, ஆனால் மறுபடியும் வெளியே உள்ளவர்கள் உள்ள, ஏன்னா உள்ளே இருந்ததே சில லட்சங்கள்ங்கிறாங்க, அதற்கு பிறகு வெளியும் அது போலங்காங்க. அப்போ அவர்களெல்லாம் உள்ளே வராங்கங்கும் பொழுது மறுபடியும் நிரம்பித்தான் வந்து மாநாட்டு திடல் இருந்துச்சு. அதனால் வந்து அதை ஒரு குறையாக சொல்ல முடியல. இது இருக்கைகள் கொடுப்பதற்கு மறுத்தார்கள், அதற்கு பிறகு வந்துச்சு, எல்லாம் இருக்கட்டும். அதை வந்து உடைச்சு போட்டாங்க என்பதை வந்து அதையும் உதாகரப்படுத்துகிறாங்களோ எடுத்து வெளியே சொல்கிறாங்களோ, இதுவும் கூட சரி இருக்கத்தான் செய்யும். ஆனால் மாநாட்டில் அவருடைய உரை என்பது வந்து எப்படி சிலாகிக்கப்படுகிறது அப்படின்னால் எல்லா அச்சு ஊடகங்களிலும் சரி, காட்சி ஊடகங்களிலும் சரி விவாதிக்கப்படுது. அந்த தீர்மானங்கள் என்று வந்து ஒன்றை வந்து மாநாட்டில் படிக்கலை, ஆனால் அதை வந்து அதற்கு பிறகு வெளியே விட்டுருக்காங்க. மின்னம்பலம் தான் அந்த தீர்மானங்களை உடனடியாக இணையத்தில் போட்டாங்க. ஓகே. அதுதான் வந்து கவனிக்கப்படணும், அதுதான் வந்து ப்ரமோட் பண்ணப்படணும் அல்லது பதிவு செய்யப்படணும் அச்சு ஊடகங்களில். அது நம்ம தேடி பார்த்தால் வந்து அச்சு ஊடகங்கள் அதற்கு இடம் கொடுக்கலை என்பது வந்து நிச்சயமாக வருந்தத்தக்க விஷயம். இப்போ விஜய் கட்சி இருக்கிற இந்த தலைமை என்ன கவலைப்படணும், என்ன அக்கறைப்படணும்னா, இந்த ரசிகர்களை தோழர்களாக மாற்றிக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்வதும், இன்னும் மாற்றவில்லை என்பது அவருக்குள்ளேயே புரிந்திருப்பதும், ரசிகர்கள் வேறு தோழர்கள் வேறு என்று அவர் விளங்கி கொண்டதும், அவருடைய தலைமை விளங்கி கொண்டதும் வெளியே தெரியுது. அப்போது அவர்களை அரசியல் மயப்படுத்துவது என்பதைத்தான் அவர் வந்து அதில் சொல்கிறார். அந்த அர்த்தம் விக்கிரவாண்டியில் மாநாடு நடப்பதற்கு முன்னாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பக்கத்தில் ஆத்தூரில், சேலம் பக்கத்தில் ஒரு அரசியல் பயிலரங்கம்னே நடத்தினார். அப்போ அது ஒன்று தேவைப்படுது, ரசிகர்களாக தான் வந்திருக்காங்க, வெறும் ரசிகர்களை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்த முடியாது என்ற செய்தி புரிந்து அவர் வந்து, ஆனால் இதில் வந்து ஒரு இளம் பெண் சொல்கிறாங்க, எங்களுக்கு அவர் தான் அப்படின்ட்டு ஹீரோவாக, அதாவது திரைப்படத்தினுடைய ஹீரோ அரசியல் ஹீரோவாக ஆவது என்பது தான் இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கிய செய்தியாக நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டால், அவர் வந்து விக்கிரவாண்டியில் நடத்தும் பொழுது பாஜகவை வந்து பெயர் சொல்லி, மோடியை பெயர் சொல்லி எல்லாம் சொல்லலை, விமர்சனம் பண்ணல. மத்தியில் ஆளக்கூடிய அவங்க தான் கொள்கை எதிரின்னாரு. இங்கு வந்து இருப்பவர்களை வந்து அரசியல் எதிரின்னு சொன்னார். பேரை சொல்ல பயப்படுறாரு சொன்னாங்க. பேரை சொல்ல வேண்டியதானே, பாஜகன்னு சொல்லலை, இவர் பாஜக ஆளா, இப்படிலாம் கூட பேசினாங்க. இப்போ பகிரங்கமாக பாஜக தான் கொள்கை எதிரி, திமுக தான் அரசியல் எதிரின்னு சொல்லிவிட்டு, அதில் வந்து சொல்லும் பொழுது பாஜகவை பாசிசம்னு சொன்னார். அவங்க பாசிசம்னு சொன்னால் நீங்கள் என்ன பாயாசமா அப்படின்னு கேலி பண்ணிட்டு போனார் அவர் பாணியில். இப்போ அதை நேரடியாக அவர்கள் பாசிசம், நீங்கள் பாய்சன்ட்டார், நச்சுன்ட்டார். ரொம்ப ஒரு ஆழமான இதை வந்து தூக்கி எறிகிறார். திமுகவை பாயிண்ட் அவுட் பண்ணி விமர்சனம் பண்ணியிருக்காரா? ஆமாம், ஏன்னா இது வந்து சட்டமன்ற தேர்தல், அதனால் குறிப்பாக திமுகவை வந்து குறித்து தான் வந்து விமர்சனம் பண்ணணும். ஓகே. அதே போலத்தான் பாஜகவையும் சொல்லியிருக்காரு. வெறும்ன பாஜகவை சொல்லாமல் பாஜக இருக்கக்கூடிய கூட்டணியை அடிமை கூட்டணிங்கிறாரு. அதிமுக தலைமையில்னு சொல்லலை, பாஜக தலைமை என்பது போலத்தான் அவர் வந்து வெளிப்படுத்துறாரு. ஓகே ஓகே, இது ஒரு புரிதல். ஓகே, அதிமுக தலைமை தான் என்று அதிமுககாரர்களுக்கும் அவங்க வாக்கு போடுவவங்களுக்கும் அது ஒரு புரிதல். இப்படி ரெண்டு புரிதல் இருக்கா, அண்ணாமலை புரிதல், நயினார் நாகேந்திரன் புரிதல்னு இருக்கு சொல்கிற மாதிரி, அதில் அப்படி சொல்கிறாரு. அப்படி சொல்லும் பொழுது குறிப்பாகவே சொல்லிட்டாரு, எப்படி வந்து ஒன்றிய அரசு
ஒன்றிய அரசுங்கிற வார்த்தையை தான் பயன்படுத்துகிறாரு. ஒன்றிய அரசு வந்து என்ன பிரைம் மினிஸ்டரை வந்து ஜி என்ன ஜி அப்படின்னு சொல்லி போட்டு என்ன எல்லாம் நல்லாவா இருக்குன்னு நல்லா தாக்குறாரு. இங்கே சொல்லும் பொழுது வந்து ஸ்டாலின் அங்கிள் என்ன அங்கிள் என்ன எல்லாம் வெரி பேட் அங்கிள் அப்படிங்கிறாரு. அவருடைய பாணியில் அப்படி வெரி பேட் அங்கிள் அப்படிங்கிறாரு. அதை ரசிக்கிறாங்கிறவங்களேன். அப்போ ரசிப்பு தன்மையுடன் சேர்ந்து அந்த நாடகத்தன்மையுடன் சேர்ந்து ஒரு தலைவர் திரைத்துறையிலிருந்து ஹீரோவாக வந்தவர் அரசியலில் ஹீரோ ஆகும் பொழுது அப்படித்தான் சொல்லணும். பேச்சின் மூலமாக மக்களை வசீகரிச்சிட்டார்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஈர்த்து விட்டார் என்று தான் சொல்லணும். விஜய் ஈர்த்து விட்டார், மக்களை ஈர்த்திருக்காரு. ஓகே, இது ஒன்று. இன்னொரு பக்கத்தில் அதில் சொன்ன அந்த தீர்மானங்கள் என்பதில் தான் நாம் வந்து முக்கியம் பார்க்கணும். ஏன்னா அவர் சொல்லும் பொழுதே இங்கே வந்து தமிழ்நாடு அரசாங்கத்தை சொல்லும் பொழுதும் குறிப்பிட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து அங்கிள்னு சொல்லி போட்டு ஸ்டாலினை வந்து அவர் கேலிக்குரிய ஒரு அடைமொழியுடன் அவர் சுட்டி காட்டும் பொழுது நீங்கள் 1000 பேர் 1000 ரூபா கொடுத்துட்டோம் பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொல்லலாம். ஆனால் வந்து படிப்பு இடத்துல வேலை இடத்துல என்ன எல்லா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கவா செய்து அப்படின்னு கேட்குறாரு. இதுதான் பெண்கள் மத்தியில் உள்ள கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா பெண்கள் வந்து மாநாட்டுக்கு வந்தாங்கன்னா பல 10,000 சொல்கிறாங்க, 1,00,000 வரை சொல்கிறாங்க. இவ்வளவு பெண்கள் வந்திருக்காங்க என்பது ஏன்னா நண்பன்கிறாரு நண்பிங்கிறாரு என்ன. அப்போ அது வந்து ஒரு கவனிக்கத்தக்க விஷயம். ஏன்னா அந்த பெண்கள் வாக்குகளை வைத்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மேலும் நம்பிக்கையோடு இருக்கு. 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கறது. ஆமாம், இலவச பேருந்து என்பதில் வைத்துக்கொண்டு உள்ளாட்சி தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளூர் ஊராட்சியில் தொடங்கி மாநகராட்சி வரை வெற்றி பெற்றது, எந்த இடமும் விடாமல் என்பது ஒரு மகத்தான வெற்றின்னு வைங்களேன். அது பெண்களுடைய பங்களிப்பு என்பது அதில் சிறப்பாக இருந்துச்சு. பிறகு இந்த 1000 ரூபாய் என்பதை எல்லோருக்கும் கொடுக்குறோம், பல லட்சம் பேருக்கு இப்போ விண்ணப்பிக்கிறாங்க கொடுக்குறோம் என்று சொல்வது என்பது அடுத்த கட்டம். அதே போல மாணவ மாணவிகளுக்குன்னு சொன்னால் இன்னைக்கு வந்து உதவி பெறும் பள்ளிகளுக்கு கூட நாங்கள் விரிவாக்கி இருக்கிறோம் பல லட்சம் பேருக்கு என்று மு.க. ஸ்டாலின் சொல்வது என்பது நல்லதொரு விஷயம், நல்வாழ்வு திட்டம். அதை கொண்டு வரும் பொழுது ஒரு அரசாங்கம் வந்து தாங்கள் அதிகாரத்தில் இருக்கும் பொழுது நற்பெயர் வாங்குவதற்கும் அப்படி செய்யும். இதெல்லாம் அவர்கள் பக்கம் உள்ள ஒரு நியாயங்கள் அல்லது பலங்கள். அப்படின்னா அதை எதிர்த்து இவர் கேட்கக்கூடிய கேள்விகள் என்பதற்குல்ல. இப்போது திமுக பொறுத்தவரை அதிமுக சொன்னார்னா பழனிசாமி சொன்னார்னா என்ன செஞ்சிருவாங்க, உங்கள் ஆட்சியில் ஊழல் இல்லையா, உங்கள் ஆட்சியில் அதே இது நடக்கலையா. இப்போ தூய்மை பணியாளர் அப்படின்னு வந்துச்சுன்னு சொன்னால் தூய்மை பணியாளர் வந்து உங்கள் ஆட்சியில் தானே வந்து நிறைய இடத்த வந்து தனியார் கொடுத்தீங்க என்பதை சென்னையை சொல்லி வரும்பொழுது கேட்க முடியும். ஆனால் அதிமுக ஏன் சார் வந்து விஜய் விமர்சனம் பண்ணவே இல்லை? குறிப்பாக வந்து அடிமை கூட்டணிங்கிறாரு, பாஜக அடிமை கூட்டணிங்கிறாரு. குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. கூட்டணி வைத்து தப்பிக்கலாம் என்று கணக்கு போடுவருடைய கனவு பலிக்காதுங்கிறாரு. அதாவது இப்போ என்னன்னா, கூட்டணி வைத்து தப்பிக்கலாம் என்று நினைப்பது திமுகவை சொல்வதாக புரிந்து கொள்ளலாம். அதிமுகவை நினைக்க முடியாதா? என்ன ஏன் அதிமுக நினைக்க முடியாதா நான் கேட்குறேன் அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் பாஜகவை கழட்டி விட்டு விஜயோட கூட்டணி வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு பேசுபொருள் வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்காங்க, பல பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, உங்களுக்கும் தெரியும். ஸோ அதனாலதான் வந்து வாய்ப்பு நானும் தான் கருதுறேன். ஸோ அதனால எடப்பாடி இந்த இடத்துல நம்ம சொல்றாருன்னு எடுத்துக்கலாமா? அதாவது கூட்டணி வைத்து தப்பிக்கலாம் என்று கணக்கு போடுவருடைய கனவு பலிக்காது, எடப்பாடிய சொல்றாரு நாம எடுத்துக்க முடியாது. எப்படி எடப்பாடி சொல்ல முடியும்? விஜயுடன் கூட்டணி வச்சு தப்பிக்கலாம்னா தப்பிக்கலாம்ங்கிற விஷயம் இல்லையே. பாஜகவை கலட்டி விட்டுட்டு விஜய் கூட போகலாங்கிற ஆசை எடப்பாடிக்கு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை பல பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லையா? அது அதை சொல்வதாக பொருளாகாது. எதை சொல்வதாக பொருளாகும்னா, அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி உள்ள அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்து கொண்டு தப்பிக்கலாம்னு பாஜக நினைக்காதுன்னு சொல்றதா தமிழ்ல. சோ பாஜக தான் விமர்சனம் பண்றாரு இந்த இடத்துல. பாஜகவை தான் குறிவைத்து. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நான் சொல்ல வருவதே என்னன்னா, இது எல்லாம் சேர்ந்து கடைசியாக அந்த தீர்மானங்கள் இருக்குல்ல, அந்த தீர்மானங்கள் தான் கவனிக்கத்தக்க விஷயம். அறிவார்ந்த அரசியல் என்றால், அரசியல் விவாதம் என்றால், அதில் வந்து ஒரு மாநாடு, அதனுடைய அரசியல் மாநாடு, அரசியல் கட்சி நடத்தும் மாநாடு, வளர்ந்து வர்ற கட்சி நடத்தும் மாநாடு, அதில் வந்து தீர்மானங்கள் என்ன என்பதுதான். அந்த தீர்மானத்தில் அவர் எதெல்லாம் இதுவரை விமர்சனமாக வந்ததோ, தூய்மை பணியாளர் சொன்னாங்க, தூய்மை பணியாளருக்கு அவர் நேரில் வந்து பார்க்கல, அவரை போய் அவங்க வீட்டில் தான் பார்த்தாங்க என்பதெல்லாம், அது சம்மந்தப்பட்ட போராட்டக்காரர்களே பதில் சொல்லிட்டாங்கங்கிறது வேறு விஷயம். ஆனாலும் கூட இதில் தீர்மானத்தில் எழுதியிருக்காரு, அவுட் சோர்சிங்கை எல்லா இடத்திலும் நீக்கிவிடுதல்.
எல்லோரும் அப்போது என்ன ஆயிருதுன்னு சொன்னால் அவுட் சோர்சிங்கை நீக்கியாச்சுன்னா தனியாருக்கு கொடுத்தல் என்பதை நீக்கி அரசாங்கத்தினுடைய பணியாளர்களாகத்தான் ஊழியர்களை வைத்திருப்பதுன்னு பொருளுங்க. அப்படியானா நீங்கள் வந்து 2022ஆம் ஆண்டு மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் என்ன ஒரு 1, 2 அல்ல, அதாவது அரசாணைகள் 115, 116, 117, 139, 152ன்னு அரசாணைகள் கொண்டாந்துச்சு. அத்தனையும் பேரூராட்சியில் தொடங்கி மாநகராட்சி வரை என தூய்மை பணியாளர்களை மட்டுமல்ல பல பணியாளர்களையும், அதாவது குரூப் 4 நிலையில் இருக்கக்கூடிய பல பணிகளை வந்து அவுட் சோர்சிங் கொடுத்துட்டாங்க, தனியாருக்கு கொடுத்து அரசாணை போட்டாங்க. அதனால அதை முழுக்க எதிர்த்து, தூய்மை பணியாளர்ங்கிற வார்த்தையை இவர் சொல்லலைனால தீர்மானத்தில் அவுட் சோர்சிங்கை எதிர்த்து இவ்வளவு வலுவான என்ன ஒரு தீர்மானத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ விடுதலை சிறுத்தைகளோ மதிமுகவோ கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியோ போடவில்லை. திமுகவில் வெளியே இருக்கக்கூடியவர்களும் சரி, என்ன ஒரு பாஜகவோ ஒரு அதிமுகவோ போடவில்லை. இவர் தான் தீர்மானத்தில் போட்டாருன்னு பார்க்கணும். ஓகே, விஜய் தான் இந்த தீர்மானத்தை போட்டிருக்காரு. அப்போ என்ன அவர் தெரியாமல் செஞ்சிட்டாரு, அவருக்கு யாரோ எழுதி கொடுத்து செஞ்சிட்டாங்க. யாருக்கு தான் எழுதி கொடுக்கல அதுவாதான் இல்லை, எது வெளியே வந்தது என்ற தீர்மானத்தில் இது ஒரு முக்கியமானது என்பதாக விஜய் மாநாட்டை விட விஜய் போட்டிருக்கிற தீர்மானங்களை நம்ம வந்து பேசணும்னு சொல்ல வரீங்க. அதுதான் முக்கியம். ஓகே, மற்றதெல்லாம் நிறைய பேசலாம் கிளாமரா, ஆனால் இது மிக முக்கியம். அதே போல் பரந்தூர் விமான நிலையத்தை சொல்லும்போது சொல்கிறாரு, அதை விளக்கி சொல்லும்போது அந்த தீர்மானத்தை நீங்கள் பார்க்கணும் கடைசி வரை. அந்த பரந்தூர் விமான நிலையத்தை நீங்கள் வந்து ஆக்கிரமிப்பதனால் சர்வதேச விமான நிலையத்திற்காக வேறு இடத்துல வச்சுக்கிட்டுங்க, அங்கே வைக்காதீங்க. ஏன்னா அது நீர்ப்பாசன பகுதி மட்டும் இல்லாமல் இத்தனை ஏரிகளையும் இத்தனை குளங்களையும் வந்து அது வந்து என்ன காலி பண்ணிடும் என்பதா அங்கே உள்ள போராட்டக்காரர்கள் சொல்கிறாங்கல்ல, ஏகநாத முருகாரங்களாம். அதை அப்படியே சொல்லிவிட்டு அவர்கள் சொல்வது போல் அவர்கள்ட்ட கற்றுக்கிட்டு அப்படி என்ன நீ போடுவதனால அடைப்பதனால யாரை ஏரிகளையும் குளங்களையும் இயற்கையாக வருகின்ற மழையை தேங்கி வைக்கக்கூடிய அந்த ஏரிகளும் குளங்களும் அடைக்கப்படுமானால் அந்த வெள்ளம் சென்னைக்குள் வரும் என்பதை சொல்கிறார் தீர்மானத்தில். யாராவது இதுவரை சொல்லியிருக்காங்களா? அரசியல் கட்சியில் சொல்லியிருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். எவ்வளோ பெரிய விஷயம். சரி, அதே போல் இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் இருக்காங்க. இந்த அரசு ஊழியர் ஆசிரியர்கள் பழைய ஓய்வூதியம் என்று சொல்லி வாக்குறுதி கொடுத்தீங்க, நீங்கள் செய்யலை என்பதாக மு.க. ஸ்டாலின் அரசாங்கத்தை பார்த்து கேட்காங்க இல்லையா? அந்த அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் ஏற்கனவே அதிமுகவால் ஜெயலலிதா காலத்தில் வெளியேற்றப்பட்ட ஒன்றைத்தான் அதிமுக மேலே பாயும். எக்மா. அதே போல் அரசு ஊழியர்களுடைய அந்த பழைய ஓய்வூதியத்தை என்ன மாற்றி புதிய ஓய்வூதியம் கொண்டு வந்ததே என்ன ஜெயலலிதா காலத்தில் என்பதாகத்தான் திமுகவினுடைய குற்றச்சாட்டு இருக்கும். ஆனால் இந்த அதிமுக மாலை ஆளுங்கட்சியாக வருவதனால உள்ள குற்றச்சாட்டுகள் பண்ண முடியும், இதெல்லாம் பண்ண முடியாதுல்ல புதுசாக வந்திருக்கிற விஜய். இவர் அதில் சொல்கிறாரு, அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு நீங்கள் வந்து ஏமாற்றிட்டீங்க என்ற விஷயத்தையும் சுட்டி காட்டுறாரு. பென்ஷன் திட்டம் தான் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டாரு பிடிஆர். அதுதான், அது ஆளுங்கட்சி சைடு சொல்லட்டும். ஆனால் விஜய் தீர்மானத்தில் அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களையும் ஏமாற்றிட்டீங்க, அவர்களுடைய கோரிக்கையும் நீங்கள் நிறைவேற்றலை என்பதை சுட்டி காட்டி ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருக்காரு. இதில் என்ன ஆயிடுதுன்னா, அது பேசும்பொழுது சொல்கிறாரு, ஏன்னா நீங்கள் வந்து என்ன அங்கிள் நீங்கள் வந்து சரியாக செஞ்சீங்கன்னு ஒருத்தராக கேட்கும் பொழுது இதை வந்து சொல்கிறார், அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களை பாதுகாப்பு கொடுத்தீங்களா என்பதை. இயற்கைக்கு கூட இயற்கை வளங்களுக்கே பாதுகாப்பு இல்லைங்கிற பாதுகாப்பு இல்லை சொல்லும்போது அப்போது இதையும் சுட்டி காட்டி சீமான் மட்டும்தான் பேசுவார் இயற்கை வளங்களை பற்றி. ஆமாம், அதை வந்து பேசியிருக்காரு என்பதையும். அப்போது அப்படி பார்க்கும்பொழுது ஒரு குவாலிட்டேட்டிவ் ரெசல்யூஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தரமான தீர்மானங்கள் என்பதாக வெளியே வந்திருக்கு. இத்தனையும் பார்க்கும் பொழுது நாம் கேட்பதே என்னன்னா, எல்லோரும் கேட்பது விஜய்யுடைய கட்சி வாங்கக்கூடிய வாக்குகள் யாரை அதிகம் பாதிக்கும் என்பதை தான் கேட்காங்க. ஆமாம், எல்லாருமே தான் கேட்குறாங்க. அப்போது யாரை அதிகம் பாதிக்கும்னு சொல்லி கேட்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பெண்கள் விஷயம், பாதுகாப்பு விஷயம், அவுட் சோர்சிங் என்ற செய்தி, அதே போல் வந்து அரசு ஊழியர் ஆசிரியர், இவங்கெல்லாம் யாருடைய வாக்கு வங்கி? இதுவரை திமுகவுடைய வாக்கு வங்கி. அப்போ திமுகவின் வாக்கு வங்கியை தானே பாதிக்கும் என்பதை கவனிக்கணும். அப்போ திமுகவின் வாக்கு வங்கி இருக்கும், வாக்கு வங்கி அப்படியே இருக்கும், கூடுதலாக எப்படி எடுப்பது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகம் திட்டமிட்டு நாம் வந்து ஒரு 5-6 விழுக்காடு வேணால் இடைவெளி வரும், அதை நாங்கள் ஒவ்வொரு விழுக்காடு உள்ளவங்களா ஒரு தேமுதிக, அப்புறம் ஒரு சில விழுக்காடு 3-4 விழுக்காடு இருக்குன்னு சொன்னால் என்ன ராம்தாஸ், இப்படி அவங்க உடலாம் பேசிக்கிட்டு இருக்கோம், இழுத்துருவோம், மதிமுகவையும் விடமாட்டோம்,
தேமுதிக சேர்த்ததுக்காக. அவங்கள்ட்ட ஒரு விழுக்காடு இருந்ததுனாலும் பரவாயில்ல. இப்படியாக ஒரு விழுக்காடு 2 விழுக்காடு 1.5 விழுக்காடு அரை விழுக்காடு எல்லாம் சேர்த்து நாங்கள் அந்த 5-6 விழுக்காடையும் கொண்டு வந்து நாங்கள் வெற்றி பெற்றுடுவோம் என்ற நம்பிக்கையை திராவிட முன்னேற்ற கழக தலைமை வந்து கூட்டணி கட்சிகள் மனம் என்ன உடைஞ்சு போய் இருக்கும் பொழுது, என்ன ஆட்சிக்கு எதிரான மனோபாவம் கூடுதே என்று இருக்கும் பொழுது, இல்லை இப்படியெல்லாம் வாய்ப்பு இருக்குது என்று சொல்லி அவங்களை வந்து திருப்திப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த எண்ணிக்கை இருக்கும் திமுகவுக்கு, இதுவரை வந்த திமுகவுக்கான சென்ற முறை ஆட்சியில் என்ன 2021 உட்கார வைப்பதற்கான வாக்கு வங்கி இருக்குல்ல, அதில் வந்து செங்கல் உருவராரா விஜய் என்ற கேள்விதான் கவனிக்க வேண்டிய விஷயம். திமுக ஓட் பேங்கை விஜய் உருவுறாரு. அப்படி பார்த்தால் அதிமுக தானாகவே மெல்ல என்ன ஒரு அரை விழுக்காடு மேலே வந்தாலும் வெற்றி தானே இல்லையா? என்ன தான் இருக்கும் வாக்கு வங்கியை வைத்துக்கொண்டே, ஏன்னா அதிமுகவுக்கு திமுகவுக்கு 2021 பொறுத்தவரை சட்டமன்றத்துடன் தான் நாம் ஒப்பிட வேண்டும். அப்படி ஒப்பிடு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஏற்கனவே இருந்த என்ன வாக்கு வங்கி என்பதில் வந்து உங்களுக்கு வந்து அமமுக பிரித்தது என்பது அப்போ வந்தது. அந்த அமமுக அதே அளவு வாக்கு வங்கி இப்போ வச்சிருக்கா என்பது கேள்விக்குறி. அதே சமயம் ஓபிஎஸ் உடன் இருந்தார், இப்பொழுது வெளியே போனார் என்பதனால எத்தனை பிரிஞ்சிருக்கு என்று பார்க்கணும் என்பது இன்னொரு பக்கம். ஆனாலும் கூட இவர்கள் வந்து ஒரு 200 வாக்கிலிருந்து 3000 வாக்கு வரை தான் திமுகவுடன் வேறுபடுத்தி தோற்றிருக்கிறார்கள். தோற்ற இடங்கள் அதிமுக என்ற கணக்கும் ஒன்று இருக்குது. இப்படி ஒரு 20க்கும் மேற்பட்ட இடங்கள்ல இருக்குன்னு. அப்போ இப்படி ஒரு 40க்கும் மேற்பட்ட இடங்களில் உள்ளதெல்லாம் சேர்த்து அதிமுக வந்து ஏற்கனவே தன்னுடைய வாக்கு வங்கியை வச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா குறையாமல், அதில் வந்து 21 வந்ததில் தென் மாவட்டங்களில் குறையணும் வைங்க, அது விஜய்க்கு வந்து வர வாய்ப்பும் இருக்குன்னு வைங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன ஆகும்னு சொன்னால், திமுகவில் இருந்து பெரிய விஜய் பிரிக்கக்கூடிய வாக்கு வங்கியினால் அதிமுக வந்துடுமோ என்ற கேள்வியும் கூட கேட்காங்க. ஓகே ஓகே ஓகே. இப்படியாக 4 முனை போட்டி என்பதை ஏற்றுக்கொண்டாலே 4 முனை போட்டி தான் இருக்க போகுது. நீங்கள் சொன்ன மாதிரி பாஜகவை கழட்டி விட்டுட்டு பழனிசாமியும் விஜயும் சேர்வது என்று ஒன்று வந்தால் அதுதான் வெற்றி அடையும்னு திமுககாரங்களே சொல்லுவாங்க. அது வேறு விஷயம். அது வரலானே வச்சுக்குவோம். 4 முனை போட்டின்னு இருந்தாலுமே இப்படி வருமே. 4 முனை போட்டியாக இருந்தாலும் திமுக ஓட் பேங்க் விஜய் பிரிப்பதன் காரணமாக திமுகவுக்கு சிக்கல்னு சொல்ல வரீங்க. அப்படியும் வருமே. அது மட்டுமல்லாமல் இளைய தலைமுறையினுடைய வாக்குகள்னு புதிதாக வந்த வாக்குகளும் விஜய்க்கு சேருமே. அப்போ அவருடைய எண்ணிக்கை என்பதும் கூடுதலாக வந்து விடுமே. விஜயை அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாதுங்கிறீங்க. இதுதான் விஷயம். எவ்வளோ சார் வாங்க வாய்ப்பு இருக்கு விஜய்? அப்படியெல்லாம் வந்து யூகம் பண்ணுவதற்கு நாம் ஆர்வம் சொல்லக்கூடாது, தவறு அது. இன்னமும் ஒவ்வொன்றும் சோதிக்கணும். ஏன்னா இங்கே வந்து அரசியல் ரீதியாக எவ்வளோ தூரம் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஒன்று உத்தரவாதம்ங்க, அதாவது ஒவ்வொருத்தரும் பூத் கமிட்டி போடுவாங்க, வாக்குச்சாவடி குழு. அதில் திமுக அதிமுக தான் ரொம்ப வேகமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வாக்குச்சாவடிலையும் சரியாக இருப்பாங்க, அது ஒரு சரியோ எங்கேனாலும் இருப்பாங்க. அதே சமயத்தில் என்ன இங்கே வந்து விஜய் கட்சியை சேர்ந்தவர்களும் இருப்பாங்க எல்லா வாக்குச்சாவடியிலையும். விவரம் இருக்குமா? அதுதான் கேள்விக்குறி. ஆனால் வெளியே பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்குச்சாவடிக்கு வெளியே அந்த வயது வராதவர்கள், வாக்களிக்கும் உரிமை பெறாதவர்கள் விஜய்க்கு நிச்சயமாக ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் குறைந்தபட்சம் 100 பேராக நிற்பாங்களா? அதையும் பார்க்கணும். அப்போ வெளியே இருக்கக்கூடிய அந்த இளம் பெண்கள் உட்பட அவர்கள் மாறி மாறி வர்ற வாக்காளர்கள் மீது சொல்வாக்கு செலுத்துவாங்களா விஜய்க்கு போடுங்கன்னு? ஏன்னா இவர் தான் நான் தான் சின்னம்ட்டார, விஜய் தான். மதுரை கிழக்கில் விஜய், மதுரை மேற்கில் விஜய், மதுரை தெற்கில் விஜய், மதுரை மத்தியில் விஜய், என்ன அப்படின்னு வந்து ஒரு பட்டியல் போட்டு 234 தொகுதியிலும் விஜய், இதுதான் உங்களுக்கு சின்னம் அப்படின்ட்டார்ல. அப்போது மீண்டும் அந்த திரைத்துறை மூலம் உள்ள பிரபலத்தனத்தை முழுமையாக பயன்படுத்தல். நாங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாரும் போன பிறகு தான் கட்சியை ஆரம்பிச்சிருக்கோங்கிறாரு அப்படின்ட்டாரு. கட்சி ஆரம்பித்த பிறகு வீடுகளுக்கு போலங்க. எல்லோருடனும் ஸ்டாலின் என்பதாக நீங்கள் வீட்டுக்கு போக சொல்கிறீங்க, ஓரணியில் ஸ்டாலின் சொல்லி வீட்டுக்கு போக சொல்கிறீங்க. நாங்கள் ஏற்கனவே வீட்டிலே இருக்கோம். அதுதான், அதாவது சினிமா மூலமும் சரி தொலைக்காட்சி மூலமும் சரி வீட்டுக்குள்ளே போகிறோம் என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய குடும்பத்திலிருந்து நடத்தக்கூடிய தொலைக்காட்சியிலே கூட ஞாயிற்றுக்கிழமை எல்லோரும் பார்ப்பதில் வெற்றி அடையாத விஜய் படங்களை கூட போட்டால்தான் பெரிய அளவுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி என்ன போன வாரம் உட்பட போட்டாங்க மத்தியானங்க தான் கடை. புரியுதுங்களா? அதனால் அது வந்து யார் தளபதி என்பதை கேள்விக்குறியாக்குவது என்பதாக கதை. அது எங்கெல்லாம் கீறல் விழும் என்ன உள்ளேயே ஆளுங்கட்சி உள்ளேயே என்பது நமக்கு தெரியாது, அவர்கள் தான் சொன்னால் தெரியும். அதான் யார் தளபதிங்கிறத விஜய் கேள்வி எழுப்பி இருக்காரா? நிச்சயமாக தளபதின்னு இவர்கள் வந்து சொல்லும் பொழுது இங்கே வந்து நமக்கு தளபதின்னு தெரிஞ்சது இதுவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கின்ற நமது முதலமைச்சரை தான். ஆமாம்.
ஆனால் அரசியல் அரங்கில் தளபதின்னு சொல்லும் பொழுது உங்க விஜய் உயிரின வாரேன்னா அப்படின்னு பாட்டு பாடும் பொழுது அதற்கே உரித்தான ஒரு போய் எட்டுதல் என்பது ஒன்று இருக்கிறது ஓகே என்பதை கவனத்தை எடுக்கணும். சார் ஏன் சார் வந்து அதிமுக வந்து விஜய் வந்து விமர்சனம் பண்ணவே இல்லை? குறிப்பாக எம்ஜிஆரை தூக்கி பிடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஆரம்பிச்ச கட்சி, எம்ஜிஆர் ஆரம்பிக்கும் போது அவர் தோற்கவே கிடையாது. எதிரியை கூட மக்களிடம் வந்து கெஞ்ச வைத்தவர் எம்ஜிஆர். அப்பேற்பட்ட கட்சி இன்னைக்கு வந்து எந்த நிலைமையில இருக்கு? இந்த கட்சியை வந்து கட்டி காப்பாத்தினது யாரு? அது மட்டும் இல்லாம அப்பாவி தொண்டர்கள் வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க, அதிமுக நிலைமையை வெளியே சொல்ல முடியாம இருக்காங்க. ஸோ அவங்க ஓட்டுகள் எல்லாம் நமக்கு வர வாய்ப்பு இருக்குங்கிற ரீதியில தான் அதிமுக விமர்சனம் பண்ணாம எம்ஜிஆரை விஜய் தூக்கி பிடிக்கிறாரா? இல்லை, அந்த மாதிரி தானே அணுகுவாங்க. எப்போ நீங்கள் வந்து 4 மணி போட்டின்னு கருதினீங்களோ அதுதான் இன்னைக்கு உள்ள களத்தில் இருக்குது, நாளை எப்படியும் வரலாம் என்று நினைச்சிங்களோ, இன்றைக்கு உள்ளதில் தங்களுக்கு அதிக வாக்குகள் வர வேண்டும் தான் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் பார்க்கும். பிறருக்கு பின்னால் உள்ள வாக்குகள் தங்களுக்கு ஈர்க்கணும் தான் பார்க்கும். அந்த வகையில் இவர்கள் வந்து 5 கொள்கை தலைவர்களாக 5 பேருடைய சிலைகளுக்கு மாலை அணிவிப்பது வழக்கமாக செய்கிறாரா? ஆமா. அது தவிர இந்த முறை 2 பேரை சேர்த்துக்கிட்டாரு, அண்ணாவையும் எம்ஜிஆரையும் என்பது நிச்சயம். விஜயகாந்தையும் கூட சேர்த்திருக்காரு. விஜயகாந்தை எப்படி சொல்லிட்டாருன்னா, பிரேமலதா பக்கத்திலிருந்து விமர்சனம் வர விடாம சொல்ற மாதிரி மதுரைனா விஜயகாந்த் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எங்களுக்கு அண்ணன் அப்படின்ட்டாரு. அப்போ இதை போய் உங்களுக்கு அண்ணன் ஏன் சொன்னேன்னு கேட்க முடியாது. கேப்டன் சொல்லாமல் அண்ணன் சொன்னீங்களேன்னு சொல்லி போட்டு ஒரு பக்கம் விவாதமும் போட்டு பார்க்குறாங்க. எல்லாருமே இணையத்தில் விளையாடுவது என்பதை எல்லா கட்சிகளும் செய்கிறார்கள். அதில் வந்து எதிரான செய்திகளையும் பரப்புவார்கள். இது நடக்கத்தான் செய்யும். அதையெல்லாம் தள்ளி வைத்துவிட்டு இதனுடைய சாரம் என்ன, இவர் வந்து தீர்மானங்களை கொண்டு வரும் பொழுது அந்த தீர்மானங்களுடைய விளைவு என்ன, இப்படித்தான் நாம் வந்து அதை அரசியல் அணுகணுங்கிறீங்க. ஏன்னா ஆவண படுகொலை வந்து ஆணவ படுகொலையை வந்து இவர் கண்டிக்கலையே, நேரடியாக வந்தாரெல்லாம் கேட்டாங்க கவின் கொலைக்கு. அப்பொழுது அவருடைய தொண்டர்களும் அவருடைய மற்ற இரணபட்ச தலைவர்களும் வந்தாங்க என்பதை அப்புறம் அவங்க நிரூபித்தாங்க. இப்பொழுது ஆணவ படுகொலையை எதிர்த்து தெளிவாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்துட்டாரு என்பது ஒரு பக்கமும், இன்னொரு பக்கத்தில் வந்து பீகார் தேர்தலை பற்றியும் பேசியிருக்காரு, அதையும் சொல்லிட்டாரு. அப்போ எதையும் விடாமல் அரசியல் ரீதியில் உள்ள உள்ளடக்கங்களை சொல்வது என்பதாக அந்த தீர்மானங்கள் வாசிக்கப்படுகிறது. அதனால அதன் தீர்மானங்கள் பேச வேண்டும். கூட்டத்தை கூட்டி அதில் பேசுவது பேச்சு என்பதையும் தாண்டி தீர்மானங்களை வாசிக்கணும். குறிப்பாக தீர்மானங்களை பற்றி ஒரு 2 வரியாவது விஜய் பேசியிருந்தா ஒரு மிகப்பெரிய இம்பாக்டா இருக்கும், மக்கள் மத்தியில பேசுபொருளா இருந்திருக்குமே சார். விஜய் ஏன் இதை செய்ய தவறினாரு? இல்ல, அதான் அவங்கள்ட்ட தான் போய் கேட்கணும். அவங்க வந்து இன்னைக்கு செய்ய வேண்டியது அந்த தீர்மானங்களை எப்படி தங்களுடைய தொண்டர்கள் மத்தியில் முதலில் பிரபலமாக கொண்டு செல்வது, அதற்கு பிறகு மக்கள் மத்தியிலும் அந்த தீர்மானங்களை கொண்டு செல்வது. ஏன்னா முத்தான தீர்மானங்களாக இருக்குது ஒவ்வொன்றும். அதனால் அதை கொண்டு செல்வது என்பதுதான் நாம் கேட்க வேண்டிய கேள்வியாக இருக்கும். ஓகே சார், விஜய் மாநாடு வெற்றி தானா சார்? இல்லை, அவர்களுக்கு வெற்றி தானே. தமிழ்நாட்டினுடைய அரசியல் களத்தில் ஒரு புதியதொரு அறுதியிடல் தானே. சரி, இதை யாரும் மறுத்துவிட்டு விமர்சனம் பண்றதில்ல, விமர்சனம் பண்ண நினைக்கிறவங்க கூட. அதனால அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட செய்தி தான். ஓகே சார், விஜய் என்ன சார் செய்யணும்? இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்கு. முதல்ல அவர் தீர்மானங்களை பரப்புரை செய்யட்டும். ஓகே, அதை எல்லோருக்கும் கொண்டு போகட்டும். ஓகே, எல்லோர் மண்டையிலையும் அதை ஏத்தட்டும். அதுதான் அரசியல் மயப்படுத்தல் உள்ள முதல் உடனடி கட்டம் என்றுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த திராவிட கட்சிகளோடு விஜயால போட்டி போட்டு, ஏன்னா ஒரு தலைமுறை புதிதாக வந்து அப்படியே விஜய்கிட்ட வருது. ஆமா, மற்ற இடத்துல எல்லாம் போல இளைஞர்கள் படம் இங்கே தான் இருக்கு. இதுதான் உண்மை. இளைஞர்கள் விஜய் பக்கம் இளைஞர்கள் இருக்காங்க அப்படின்னு ஆயிப்போச்சு. ஓகே, இதை வந்து அவர் துணை பொதுச் செயலாளர் நிர்மல்குமார் சொல்லும் பொழுது ஒரு தலைமுறையே கான கட்சி என்பதை சொல்லிட்டார். ஓகே, புரியுதுங்களா? அந்த செய்தியை வந்து இது போன்ற ஒரு வித்தியாசமான செய்திகளை, புதிய செய்திகளை கொண்டு வந்து வெளியே எரிந்திருக்கிறது இந்த மாநாடு. ஓகே, குறிப்பாக திமுகவுக்கு நெருக்கடி கொடுத்திருக்காரு. நிச்சயமாக இல்லை என்று சொன்னாலும் திமுக, அதிமுக, பாஜக எல்லோருக்குமே நெருக்கடி தான்னாலும் என்ன காங்கிரஸை விமர்சிக்கலையேன்னு சொல்லி போட்டு நீங்கள்லாம் கேட்கல. புரியுதுங்களா? என்ன அதுவும் கேட்கணும்ல. ஓகே, அப்போ அதனுடன் கூட்டணி போக போகிறாங்களா அதுவும் தெரியலை இல்லைங்களா? அதனால என்ன கேரளாவில் இருந்து அதெல்லாம் பேசப்படுது இல்லையா? அது ஒரு பேசு பொருள் ஆயிட்டு இல்லை. ஆமாம், திமுகவை என்ன நேரடியாக திமுகவா இல்லையா என்பதுதான் வருங்கால 2026 தேர்தல். அதில் என்ன திமுகவுக்கு இல்லை என்பதாக எதிர்த்த ஒரு இதை வந்து அம்பை எய்து விட்டார். ஒரு வலுவான அம்பை என்பதுதான் விஜயினுடைய. சார், விஜய் சொல்ற மாதிரி உண்மையாலுமே களத்துல திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டி இருக்கா? இல்லை, ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்கும் ஆளுங்கட்சிக்கும் உள்ள போட்டின்னு தான் சொல்லி ஆகணும். ஓகே, இது வந்து தேர்தல் அரசியல். ஒவ்வொருவரும் அப்படித்தான் வந்து சொல்லுவாங்க.
இன்னமும் சொல்ல போனால் அதிமுக ரோட் ஷோ நடத்திக்கிட்டு இருக்கிற பழனிசாமி எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் என்பதை அவரும் சொல்லுவார். அவங்க வாக்கு வங்கி நிரூபிக்கப்பட்ட அல்லது சோதிக்கப்பட்ட வாக்கு வங்கி. விஜய் வாக்கு வங்கி என்பது சோதிக்கப்பட வேண்டிய வாக்கு வங்கி. இப்படியாக இருக்கும் பொழுது இவர்களும் அப்படித்தான் சொல்லியாகணும். அதனால் அவரவர்களுடைய பங்கில் இருந்து நாங்கள் தான் போட்டியாளர் என்பதாக சொல்லித்தான் ஆகணும் என்பது ஒரு அரசியல் கட்டாயம். ஓகே சார், விஜய் வருங்காலத்தில் என்ன செய்யணும்? அரசியல் தீர்மானங்களை மக்கள்கிட்ட கொண்டு போதையும் தாண்டி வேற என்ன விஜய் செய்யணும் இந்த அரசியல் களத்தை பொறுத்த? அடுத்து அவர்கள் தான் தீர்மானிப்பாங்க. ஓகே, முதல்ல இது போன்ற நல்ல தீர்மானங்களை கொண்டு வந்தது என்பது தமிழ்நாட்டில் யார் முற்போக்கு என்பதற்கான வழியாக மாறிடுச்சு. விஜய் அந்த தீர்மானங்கள் மூலமாக விஜய் முற்போக்கு சக்திங்கிறத நிரூபிச்சிருக்காரு. அதில் குறிப்பாக இதுவரை முற்போக்கு என்ற பெயரில் என்ன அதுதான் முற்போக்கு நான் சொல்ல என்ற பெயரில் பெரியார் வழி, அண்ணா வழி, தனியார் மயம் எதிர்ப்பது, என்ன பாஜகவை எதிர்ப்பது, அதை மதவாதம் என்று சொல்வது, ஒன்றிய அரசை எதிர்ப்பது, மாநில சுயாட்சி பேசுவது எல்லாத்தையும் ஓன் பண்ணி கொண்டு உரிமை கொண்டாடி கொண்டிருந்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஆமாம், அதிமுக கூட உரிமை கிடையாது, அவர்கள் திராவிட கட்சி கிடையாது, திராவிட கட்சின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் போட்டி வரும்பொழுதும் மோதல் வரும்பொழுதும் சமீபமாக 6 மாதமாக அதிமுகவையும் திராவிட கட்சின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், எப்படி பாஜகவோட போகலான்னு திமுகவே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்க கதை இருக்கட்டும். ஆனால் இப்பொழுது அந்த செய்திகளை எல்லாம் நீங்கள் செய்யலை, வாக்குறுதி கொடுத்தும் செய்யலை என்பதாக விஜய் பேசும்பொழுது அந்த முற்போக்கு என்ற வித்தின் கோட் என்பதாக என்ன இருக்கக்கூடிய அந்த சாரங்கள் எல்லாம் இவர் கையில் வலுவாக இருக்கிறது என்பதை தானே பார்ப்பாங்க. இப்போ அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இருக்காங்க. அவங்க திமுகவுக்கு தான் பாரம்பரியமாக போட்டுக்கிட்டு இருந்தால் ஒரு பெரும்பான்மையான வாக்கு வங்கி. அப்போ அவர்கள் ஆசிரியர்கள் குறிப்பாக அவங்க இப்போ ஏங்க பழுது இல்லாத விஜய்க்கு போட்டுருவோம் இப்படி தான் நினைப்பாங்க. இது போன்று தன் பக்கம் ஈர்ப்பது என்பதில் அவருக்கு ஒரு கட்டம் முன்ன போயிருக்கிறாரு என்பதாக நாம் புரிந்து கொண்டு தான் ஆகணும். ஓகே, ரொம்ப நன்றி சார். இந்த விஜயுடைய மாநாடு பற்றி உங்கள் முதல் கட்ட பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. குறிப்பாக திமுக ஓட் பேங்கை விஜய் குறி வச்சிருக்காரு. எல்லாரும் அதிமுகவுடைய ஓட் பேங்க் விஜய் குறி வைக்கிறாருன்னு சொல்லப்பட்ட நிலையில் தீர்மானங்கள் மூலமாக திமுகவுடைய ஓட் பேங்கை விஜய் குறி வச்சிருக்காரு. குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், அதே போல் இந்த பிரைவேட்டைசேஷனை பற்றி விஜய் எல்லாம் பேசுகிறார். இதன் காரணமாக திமுகவுடைய கோர் ஓட் பேங்கை விஜய் குறி வச்சிருக்காருங்கிற உங்களுடைய பார்வையை ரொம்ப கூர்மையாக வச்சுருக்கீங்க, ரொம்ப தெளிவாக வச்சுருக்கீங்க. எனக்கே நீங்கள் வைத்த பார்வைகள் ரொம்ப வியப்பாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது, கன்வின்சிங்காகவும் இருக்குது. விஜயுடைய மாநாட்டை பற்றி உங்களுடைய முதல்கட்ட பார்வை ரொம்ப விரிவாக வச்சுருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மணி சார். வணக்கம்.